அடைஞ்சு போச்சு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து தாவேக்காவை பத்தி தான் பல விஷயம் வந்து நம்ம இங்க பேச போறோம். அதுல வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் நமக்கு அமைச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தாவேக்கால இப்ப மூத்த பத்திரிகையாளர் வந்து ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு. இது பலமா பலவீனமா? இதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேச போறோம். அது பலமான்னு கேட்டா ரொம்ப பெரிய பலம் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பத்திரிகையாளர் வந்து நம்ம தனியா உட்காந்து பேசுறதுக்கும் நம்ம கட்சிக்காக பேசுறதுக்கும் வந்து பார்க்கும்போது அது பலமா தான் நமக்கு தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது சரியா நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். ம். இப்போ அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. ஆ. யாரு அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஜோசப் பேசுகிறேன் அப்படின்னா. ஜோசப் யார்? ஜோசப்னா நமக்கு தெரியாதுல்ல, நம்ம செல்லமா விஜய்ன்னு தானே சொல்லுவோம், ஆமா. விஜய்ன்னு தானே சொல்லுவோம். இப்போ ஜோசப்னோடனே யாருங்க எனக்கு தெரிலங்க அப்படின்னே. எஸ்எஸ்சி பையன் ஜோசப். ஏப்பா விஜய்னு சொல்லுப்பா, ஏன்பா இவ்வளோ தயக்கமா இருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு, பேர் சொல்லுப்பா அப்படின்னு. சொல்லுப்பா, இல்லை ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னாரு. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு மென்டாரான்னு எடுத்துக்கோங்க சொல்லுங்கன்னு. சரி, நாளைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் நம்ம கூட வந்து சேர்றாரு, அவர் எப்படி சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படின்னு. நீங்கள் அப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, டீப் பிரீத் எடுக்க அப்படின்னு சொன்னேன். சுமுகாகாரம் அந்த இது நான் சொல்லி கொடுத்தது தான். அப்போ அது ஓகேன்னாரு. அப்போ இப்போ என்ன தோணுதுன்னாரு. யாருமே இல்லாத காட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தரை பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னாரு. அப்போ சேர்த்துக்கோங்க அப்படின்னு. அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். என்ன சார் சிம்பிளாக முடிக்கிறீங்க, எப்படி சார், எப்படி உங்களால் இவ்வளோ சஸ்டெயின் பண்ண முடியும்? என்ன ரொம்ப நேரம் புகழ்ந்து பேசிட்டே இருந்தார். பட் ஆனால் எனக்கு அது பெருசாக தெரில, ஏன்னா நான் பெரிய பொலிசியில் இருக்கிற ஆள் தான் நான். அதனால அப்புறம் நான் அவருக்கு திரும்ப சொன்னேன், நீங்கள் வாங்க, நீங்கள் பெரிய ஆள்லாம் வருவாங்க, நம்பி பண்ணுங்க, எதுனாலும் நீங்கள் ஏதாவதுனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கன்னாரு. அப்போ ஃபெலிக்ஸ் அவர் உள்ள அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அவர் திடீர்னு மறுபடியும் டபுள் மைண்ட் ஆயிடுச்சு. திரும்ப அவர் என்னை கூப்பிட்டு, சார் கடைசி நிமிட்டு, இப்போ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இப்போ எடுக்கிற முடிவு தான் அப்படின்னாரு. தம்பி நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப தப்பு, கண்ணை மூடுங்க, கண்ணை துறங்க, போங்க, அவ்வளோதான் அப்படின்னு. நான் தான் அந்த அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வெளியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் தான் அவர் கூட இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பண்ணுங்க, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதையே உங்கள்கிட்ட கேட்டாருங்கிறத எனக்கு தெரியல. ஏன்னா அந்த செங்கோட்டையன் வந்து இணையறப்ப எனக்கு தான் போன் அடிச்சாங்க. உங்கள்கிட்டயா? ஆமா, அவ்வளவு பெரிய ஆள் வந்து இணையறப்போ என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டா அவரு, இந்த இதுக்கு ஏன் உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறதா எனக்கு தெரியல. ஓகே. அவர் செங்கோட்டையன் வந்து இணையும் போது என்கிட்ட கேட்டாரு. இவர் செங்கோட்டையன் எனக்கு போன் அடிச்சாருப்பா. அப்ப அவரும் அடிச்சாரா? பேசினாரா உங்கள்கிட்ட? என்ன பேசினாரு? அவர் அடிச்சு, இந்த மாதிரி நான் வெளில வரலான்னு இருக்கேன் ஏடிஎம்கே இருந்து, இப்ப நம்ம தாவேக்காக்கு போறது சரியா இருக்குமான்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் வந்து இப்ப போறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உங்க இதை மட்டும் பாத்துக்கங்க, உங்களுக்கு ஓட்டு உங்களுக்கு வந்து அம்மா பேரை வச்சுதான் இருக்கு. அப்ப நீங்க தான் அந்த தரதரம் முடிச்சவரா? சரி, ஓட்டு அம்மா பேர் தான். நாஞ்சில் சம்பத்தி எனக்கு போன் வந்துச்சு, நான் போன் அடிச்சே இருந்தேன், திரும்ப கூப்பிடுறதுக்குள்ள கட் ஆயிருச்சு. அப்போ அவர் அடிச்சா பிஸின்னு வருது, அப்புறம் தம்பிக்கு அடிச்சா தம்பி நம்பரும் பிஸின்னு வருது. இப்ப 2 பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க, நான் வந்து கண்டுபிடிச்சேன். பேசினாருதான். ஆனா அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணாரு ஒருத்தர். யாருங்கப்பா புது நம்பரா இருக்குன்னு எடுத்து பார்த்தா ஜோசப் விஜய். அவரு என்ன உங்களுக்கு பேசிட்டே இருந்தாரு, இது மாதிரி எனக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு, ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டாரு. உங்களுக்கு அரசியலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஒரு கொள்கையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, சரி ஜானின்னு ஒருத்தர் அனுப்பிச்சு விடுறேன், அவரை வச்சு நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி விட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. ஆமா, வேற கேள்வி என்ன இருக்கு? அடுத்த கேள்வி, இப்ப திருப்பரங்குன்றதுக்கு வந்து விஜயோட பங்களிப்பு என்ன அப்படிங்கறத அடுத்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்கிட்ட அவரு சொன்னாரு. அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, முதல்ல ஒரு காரை புக் பண்ணுங்க, ராபிடோ மாதிரி ஏதாவது புக் பண்ணிட்டு மாஸ்க் போட்டு அதுல ஏறிடுங்க, போயிட்டு நீங்க கோயம்பேடுக்கு இப்ப பஸ் மாத்தி விட்டாங்க, கிளாம்பாக்கம் போயிருங்க விஜய், அங்கிருந்து வந்து ஸ்லீப்பர், தனி ஸ்லீப்பர் இந்த பக்கம் இருக்கும், அது பஸ் கவர்மெண்ட் பஸ் நல்லா இருக்கும், அதுல ஏறி போயிருங்க, திருப்பரங்குன்றத்துக்கே த்ரூ பஸ் இருக்கு, இறங்கிருங்க, பகல்ல புக் பண்ணுங்க, என்ன புக் பண்ணி போயிருங்க. என்ன பகல்ல போயிட்டாரு, ராத்திரி அங்க போய் இறங்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் போய் விசாரிச்சிருக்காரு விஜய். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரையும் பார்த்துட்டு, சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாத்துக்கலான்னு. அப்போ ஒவ்வொருத்தர் வீட்லயும் அவர் நிக்கிறாருல்ல, அதான் என் பெரிய மனுஷன். ஆக்சுவலா இந்த விஷயத்த வந்து வெளியிடலாம்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. இந்த போட்டோஸ் வந்து வெளியிடவா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. நான் தான் எனக்கு முதல்ல ப்ரூஃப் அனுப்புங்க, நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு. பார்த்தா எதுவுமே இருட்டுல ஒழுங்கா எடுக்கல, அன்ஃபோக்கஸ், கிரெயின்ஸ் விழுந்திருக்கு. அதுல போயிட்டு நம்ம எடுத்து இதை வேற ட்ரோல் ஆக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை. ஆமா, அடுத்த கேள்வி. அதனாலதான் அது இது பண்ணல. இன்னும் முக்கியமா இப்ப ஒரு பெரிய இது நடந்து போயிட்டு இருக்கு. தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் வந்து பாலியல் இதுல வந்து இது பண்ணிருக்காரு. ஆமா, பெண்கிட்ட வந்து அத்துமீறி இருக்காரு. பெரிய இதுவும் போயிட்டு இருக்கு. ஆமா, அது நானுமே பார்த்தேன். அது அவரு தாவேக்கா நிர்வாகியே கிடையாது. அவர் கருப்பா பயங்கரம் குண்டா இருப்பாரு, இவர் குண்டா கருப்பா பயங்கரமா இருக்காரு. அவரே இல்ல.
நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அவருக்கு கொஞ்சம் ஆர்ம்ஸ் கட்டிங் இருக்கும் கட் பண்ணில பார்க்கும்போது. இந்த சைடு பார்த்தா இவருக்கு முழு முழுன்னு இருக்கு, அவர் இல்ல அது. அப்போ நாம சொல்றோம் இல்லங்க அப்ப விஜய் பதறிட்டாரு, அழுகுறாரு. அண்ணா என்னென்ன பண்ண, கெஞ்சுறாரு என்கிட்ட, ஏதாவது பிரச்சனை ஆயிருமானே, என் கூட இருக்கு இப்படி பண்ணிட்டாரு என்ன அப்படின்னு. நான் இப்ப சொன்னேன், ஸ்ட்ரிக்டா சொன்னேன், இல்ல நீங்க பயப்படாதீங்க, அது அவர் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அதேதான் அந்த பொண்ணையும் அப்படிதான் நம்ம பேச வச்சிருக்கோம். நான் தான் அந்த பொண்ணுக்கே ஸ்கிரிப்ட் அனுப்புனேன், நீங்க பயப்படாதம்மா இதே மாதிரி சொல்லிருமான்னு. அப்ப அந்த பொண்ணு சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பேசியிருக்கு. மற்றபடி அந்த மாவட்ட செயலாளர் வந்து எப்படி ஆளுனா அடுத்த கேசவ நாயகம் மாதிரி. ஒரு எதிரில் ஒரு பொண்ணு வந்து இப்படி நின்னா கூட இவர் பார்க்கவே மாட்டாராம். அப்படியா நானாம் அவரு. ஐயோ நான் மிரண்டேன். அப்ப அவர் மேல இப்படி கரை விழுந்தா நம்ம என்ன பண்றது? வளைஞ்சு போச்சு சேனல்ல நம்ம தானே எக்ஸ்போஸ் பண்ணணும். கண்டிப்பா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு திமுகவோட சதி தான். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா எனக்கு ஆக்சுவலா அந்த பாயம்மா வீட்டு பக்கத்துலயே திமுக காரன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு வாடகைக்கு எடுத்திருக்காப்ல. 2 வருஷமும் வேலைக்கே போகாம இந்த வீட்டை நோட்டம் விட்டுருக்காரு. கரெக்டா பிரச்சனை வரும்போது அன்னைக்கு பர்மிஷன் போட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை லீக் பண்ணிருக்காரு. இல்ல ஆக்சுவலா இவர் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவர் வெளில தான் இருந்திருக்காரு. சரி சரி, அரிசி மூட்டைக்கு பின்னாடி தான் அவர் உட்கார்ந்து இருந்திருக்காரு. ஓஹோ, இவர் உள்ள போயிட்டு உடனே உள்ள போன உடனே நம்ம வந்து கதவை திறந்துட்டோம்னா சிக்க மாட்டாங்க. அது அரிசி மூட்டை புழுங்கரிசியா பச்சரிசியா? அது தெரியல, அது ஏதோ புழுந்து போன அரிசின்னு நினைக்கிறேன், ரேஷன் அரிசி. ஆமா தெரியல எனக்கு சரியா, அது நான் கரெக்டா கேட்கல. நமக்கு அரிசி முக்கியம் இல்ல, ஆதாரம் தானே முக்கியம். அது கேட்கும் போது அவர் உள்ள போன உடனே நம்ம உள்ள திறந்தோம் அப்படின்னா எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிருக்காப்ல. அதுக்கப்புறம் தான் கதவு திறந்து உள்ள போயிருக்காரு. இது வந்து எனக்கு தனியா சொன்னாரு. அவங்களே சொன்னாங்களா? கண்டிப்பா அவங்களே சொன்னாங்க. ஆமா ஆமா, எனக்கு உள்ள போகும்போது தெரிஞ்சு யாரோ ஒரு அசைகிற மாதிரியான ஒரு ரூம் தெரிஞ்சுது. கண்டுக்காம போயிட்டு எனக்கு அப்படியே அவர் சொன்னாங்க. அதுல பாட்டுலாம் கேட்டுச்சாமே, தோட்டம் கொண்டாரா சாவே அப்படின்னு. அது அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல. சரி சொன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு. யார் வீடியோ எடுக்கிறது? வீடியோ எடுக்க போனா அந்த அம்மாவுக்கு படிக்கவே தெரியல. ஒவ்வொரு 5 டேக் ஆயிடுச்சு. எத்தனை கட்டு இருக்கும் பாத்திருக்கீங்களா அந்த வீட்டுல? அது ரொம்ப கஷ்டப்படியா. தலைவரே இப்ப கட்டோட தான் பேசுவாரு. அந்த கட்டெல்லாம் நம்ம பெருசா பேசக்கூடாது, சரியா? அந்த எடிட்டே கொடுங்கன்னு சொன்னாங்க. வேற ஏதோ எடிட்டர்ட்ட கொடுத்து அதை ஒழுங்கா எடிட் பண்ணாம அது வெளில வந்து. ஆமா ஆமா, நீங்க நியாயமா பாருங்க. இந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் மாதிரி விஜய் ஷார்ட் எடுத்துட்டு அந்த மாவட்ட செயலாளர் ரூம்ல வச்சு வெளுவெளுன்னு எடுத்துருக்காரு. ஐயோ, அதனாலதானே அவர் எம்ஜிஆருங்கிறோம். வெளுவெளுன்னு எடுத்திருக்காரு. ஊனுக்கு சத்தம் கேட்டுச்சு. குஷி சத்தமா என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஆனா வெளியில நான் உட்கார்ந்து தான் இருந்தேன். நான் அந்த டிவி பார்த்துட்டு ஜனநாயகனோட ப்ரீ ஷோ பார்த்துட்டு இருந்தேன். படம் பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டேன். படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பாத்துட்டேன். இல்ல படம் ஹீரோ என்ட்ரி, ஒரு பாட்டு, அப்புறம் நடுவுல லவ் சீனு, கடைசியில வில்லனை கொல்றாரு. புதுசா இருக்கா? கதை புதுசா இருக்கு. ஆக்சுவலா அதான் சூப்பரா இருக்கு. நான் பார்த்தேன், டிஃப்ரெண்டா இருக்கு. தமிழ் சினிமாவில இப்படி ஒரு ஹீரோ இப்படி ஒரு ஷாட் வச்சதே இல்ல. நடுவுல ஒரு மாஸ் சாங் பாட்டு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, நல்லா இருந்துச்சு. ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் நடுவுல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சி சென்டிமெண்ட் இல்லையே, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில இல்ல. இப்ப இந்த படத்துல நீங்க புதுசா பாப்பீங்க. நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, ஜனநாயகத்துல போலீஸா இருக்காப்ல. ஆமா, போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு முதலமைச்சர் ஆவறான். ஆமா ஆமா ஆமா, அது வந்திருக்கு. அது நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. அப்ப ஆனா தெலுங்குல பாலையா படம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இதுல ஏதோ ஒரு சின்ன, அப்ப சொன்னேன் ஸ்ரீனத்து வந்து இப்ப கேமரா ரோல் போடும்போது நான் பக்கத்துல சொன்னேன், சார் அன்னைக்கு மாத்தி இப்படி வச்சீங்கன்னா நல்லா இருக்குன்னு அன்னைக்கே சொன்னேன். இல்ல அடிக்கல அவர் கேவலமா பார்த்தாரு. கேவலம் பார்த்து ஒரு மாதிரி அப்படின்னாரு. அப்ப நான் வந்துட்டேன். பட் ஆனா நமக்கு தானே தெரியும், நமக்கு சினிமாவை கரைச்சு குடிச்சா நமக்கு தான் தெரியும் அது என்ன மாதிரி படம், என்ன எப்படி ஓடும்னு. ஆனா அது நல்ல படம் தான், பாக்கலாம். நடுவுல எனக்கு அப்படியே எல்லா படம் சாயலும் வந்துச்சு அப்படியே. அப்படியா? ஆமா ஆமா, எல்லா படம் கதையா இருக்கீங்க. ஆமா ஆமா, புது கதை தான் இது. நீ தங்கச்சி சென்டிமெண்ட், கடைசியில வில்ல சாகுறான். வில்ல செத்துறான். ஆமா ஆமா, ஏன்னா நம்ம வந்து ஒரு 100-150 படம் எடுத்து கிழிச்சு நம்ம தள்ளிட்டோம்ல. நம்ம இந்த மாதிரி உட்காந்து பேசலாம். ஆமா ஆமா, அது நல்லா இருந்துச்சு படம் அந்த இது. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்பதான் மேல வந்து 2 பேரை வச்சு வெளுவெளுன்னு வெளுத்துட்டு இருந்தாரு. மேட்ருக்கு வருவோம். சாட்டை எடுத்து புஷி இந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் எடுப்பியா நீ புஷி அடிச்சிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் நீ எல்லாம் இப்படி செய்யலாமான்னு அவரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. விழுந்திருக்கும் நினைக்கிறேன். பட் ஆனா சத்தம் கேட்டுச்சு எனக்கு. சத்தம் கேட்டுச்சு. 2 பேரும் கேஷுவலா பக்கத்துல தான் உட்காந்து மறுபடியும் விட்டு போன இடத்துல இருந்து படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு